Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography topics and news last week பார்க்கலாம். So first list of topics: exploring India's potential in Arctic region, zero shadow day, Crimea, line of control, Continental Shelf. So இந்த 5 topics பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? So first, exploring India's potential in Arctic region. இது வந்து கொஞ்சம் மெயின்ஸ் டாபிக் மாதிரி இருக்கும் and also you'll be knowing some facts related to prelims. ஓகேங்களா? ஆர்க்டிக் ரீஜியன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு? இந்த மெல்டிங் ஐஸ் நால இட் இஸ் ஓப்பனிங் அப் நியூ ட்ரேட் ரூட்ஸ். ஓகேங்களா? அண்ட் இது வந்து வேல்யூபிள் ரிசோர்சஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஸோ நம்ம அந்த டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் geopolitical importance. The Arctic's melting ice opens the northern sea route. So அந்த ஐஸ் மெல்ட் ஆகி அந்த மெல்டிங் ஐஸ் வந்து இந்த நார்த்தன் sea route ஓபன் பண்ணிருக்கா. ஸோ இந்த நார்த்தன் sea route வந்து ஷார்ட்டர் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் பாத் டு ட்ரேட் பிட்வீன் யூரோப் அண்ட் ஏஷியா. ஸோ யூரோப் அண்ட் ஏஷியாவுக்கு நடுவில் ட்ரேடிங் நல்லா பண்றதுக்கு இது வந்து ஒரு ஷார்ட்டரா ஈஸியான பாத்தா காஸ்ட் எஃபெக்டிவ் பாத்தா இருக்கா. ஓகேங்களா? அண்ட் ஆர்க்டிக்ல ஏர்லியா என்கேஜ்மெண்ட்னால இந்தியா வந்து ஸ்வால்பார்ட் ட்ரீட்டின்னு சொல்லி ஒன்று இருக்கா. ஸோ அந்த ட்ரீட்டி மூலியமா ஏர்லியராகவே ஆர்க்டிக்ல என்கேஜ் ஆயிருக்கும். அண்ட் ரீசர்ச் பேசஸ் ஹிமாத்ரி. ஸோ ஹிமாத்ரியான்னு சொல்ற ரீசர்ச் பேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே இருக்கிறதுனால ஸோ ஏர்லியாவே நம்மளுக்கு அந்த ரீசர்ச் பேஸ் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் வித் ஆர்க்டிக் இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈஸியா இருக்கிறது. அண்ட் தட் இஸ் ஹெல்பிங் அஸ் டு யூஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கூட சொல்லலாம். அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆர்க்டிக் வந்து வார்மிங் போயிட்டே இருக்கா. ஸோ இது வந்து இந்தியன் மான்சூன் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ குளோபல் கிளைமேட் சிஸ்டம்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணதான். அண்ட் ஆல்சோ ஆர்க்டிக் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 4 times வந்து குளோபல் ஆவரேஜோட 4 times ஃபாஸ்டரா வந்து லாஸ்ட் 40 yearsல இது ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, 4 times faster than the global average and சொல்லி சொல்றாங்க in last 40 years. ஓகேங்களா? So this is the thing. And then energy security. ஆர்க்டிக் வந்து ஹோல் சிக்னிஃபிகண்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டிக்கு வந்து இது ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. அண்ட் ஆல்சோ ரஷ்யா கூட சகாலின் அண்ட் சொல்லி டீல் வாங்கர் நெஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஆர்க்டிக் இன்வால்வ்மெண்ட் எப்படி க்ரோயிங்கா இருக்கு, எப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சொன்ன மாதிரி நார்த்தன் சி ரூட் இதனால காஸ்ட் டைம் இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். அண்ட் யூரோப் அண்ட் ஏஷியா நடுவில் ட்ரேடு வந்து அண்ட் இந்தியா வந்து யூரோப் அண்ட் ஏஷியா கூட ட்ரேட் பண்றது வந்து ஈஸியா காஸ்ட் எஃபெக்டிவா ஆயிரும். ஸோ இந்தியா ட்ரேட் வித் யூரோப் அண்ட் ஏஷியா will become easy. And there is something called International North-South Transport Corridor and this will link India to Arctic via Russia. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா மூலியமா இந்தியான்னு வந்து ஆர்க்டிக் லிங்க் பண்ணிட்டு இருக்குமா. ஓகே, அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்குமா இந்த ஆர்க்டிக் ரீஜன்ல. அண்ட் இந்தியா டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இது ரொம்ப ரொம்ப crucial இந்த metals. And also minerals like make in India initiative, electronics, defense systems எல்லாம் ரொம்ப crucial ஆன minerals எல்லாம் இங்க நம்ம பார்க்க முடியுதான். அண்ட் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்வால்பர்ட்ல ஹிமாத்ரி ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு, அது இந்தியாவோடது தான். கரெக்டா? ஸோ ஆர்க்டிக் நேஷன்ஸ் அண்ட் இந்த இதுல வந்து இந்தியா வந்து ஒரு கீ பிளேயராகவே எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்தியா நார்வே கோஆபரேஷன் கூட இப்போ இருக்கா. ஸோ அது வந்து இந்தியாஸ் ரோல் இன் லிங்கிங் ஆர்க்டிக் மெல்டிங் வித் கிளைமேட் அனாமலிஸ். ஸோ ஆர்க்டிக் மெல்டிங் எப்படி அந்த கிளைமேட் அனாமலிஸ்க்கு எப்படி லிங்க் ஆயிட்டு இருக்கு, அதுல நம்ம இந்தியா வந்து எவ்வளோ குரூஷியலா கீ பிளேயரா இருக்கும்னு சொல்றதுல கூட இட் இஸ் பிளேயிங் ஏ கீ ரோல் சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ப்ரமோட்டிங் கிரீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ்ஸ். இந்தியா வந்து ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ்னு ப்ரமோட் பண்றதுல இட் இஸ் டேக்கிங் மச் பிக்கர் efforts and also leveraging its expertise in solar energy and also in wind energy. So green energy ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து கொலாபரேட்டிவா ஆர்க்டிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரீசர்ச் ஸ்டேஷன்ஸ் இல்ல இது எல்லாமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்
வந்து ப்ரமோட் பண்றதுல they'll be playing a key role. ஓகேங்களா? and India வந்து இந்த sustainability standards focused on protecting that Arctic ecosystems. இதுல எல்லாமே India is going to play a key role and it is going to support. India will and can support and சொல்லி கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? and then a zero shadow day. Bangalore, that is Bengaluru, witnessed celestial event known as zero shadow day and சொல்லி நியூஸ்ல இருந்தது. so zero shadow day னா என்ன ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா sun வந்து டைரக்டா ஓவர்ஹெட்ல இருப்பாங்க noon டைம்ல. ஓகே, sun is directly the overhead at noon. and இது எதுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா earth வந்து 23.5 degrees axial tilt இருக்கறனால so that sun கரண்ட் அந்த ஆர்பிட் இருக்கறனால இந்த 23.5 degrees tilt and the reason that position and orbit around the sun அது இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த noon டைம்ல கரெக்டா சன் வந்து ஓவர் ஹெட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் and there will be no shadow. so அதுதான் zero shadow day. so இது என்ன சொல்றாங்க without their shadows. okay, so zero shadow day வந்து twice a year வருமா. ஓகேங்களா? எந்த ரீஜன்ஸ்ல tropic of cancer and tropic of capricornக்கு நடுவுல இருக்கிற அந்த ரீஜன்ஸ்ல. ஓகே, சோ அந்த ரீஜன்ஸ்ல சன்ஸ் ரேஸ் வந்து perpendicular to the earth surface at solar noon. so உங்களுக்கு அந்த ரீஜன்ல உங்களுக்கு twice a year இந்த zero shadow day ன்னு சொல்ற ஒரு ஈவென்ட் வந்து பார்க்க முடியுதா. and இது வந்து நியர் த ஈக்குவேட்டர் வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப நல்லா பார்க்க முடியுமா. ஏன்னா அங்க வந்து எந்த இடத்துல சன் வந்து ஈக்வனாக்ஸ் அன்னைக்கு, ஓகே, ஈக்வனாக்ஸ் ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் சொல்லுவோம் இல்லையா. சோ ஈக்வனாக்ஸ் அன்னைக்கு டைரக்டா சன் வந்து ஓவர் ஹெட்ல பாஸ் ஆயிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் சன் வந்து ஜெனித் பாயிண்ட், தட் இஸ் dates varying on specific location and specific latitudes ஒரு டேட்ல அக்கர் ஆகும். அந்த இடத்துல அந்த ஜெனித் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல சொல்லுவான்ல அங்க வந்து இந்த பினாமினா வந்து அக்கர் ஆகும்னு சொல்றாங்க. and it provides an opportunity to people, like opportunity to educate people on earth axial tilt. இந்த மாதிரி 23.5 degrees axial tilt இருக்கும், earth வந்து sun சுத்தி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கோம். so இதெல்லாம் எஜுகேட் பண்றதுல so this is the changing, this is the reason, இதெல்லாம் எஜுகேட் பண்றதுல this phenomena will help ன்னு சொல்றாங்க. and then Crimea, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து யுக்ரைனுக்கு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க ரஷ்யா கண்ட்ரோல் ஆஃப் கிரிமியான்னு வந்து பீஸ் அக்ரிமெண்டா accept பண்ணுங்கன்னு சொல்லி. ஓகேங்களா? so it has reportedly called on Ukraine to accept Russian control of Crimea as part of peace agreement ன்னு சொல்றாங்க. so ரஷ்யா எதுக்கு வந்து கிரிமியா அவங்களுக்கு வேணும் ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வார்ம் வாட்டர் போர்ட்ஸ் தேவையா. so they want that. so like Sevastopol and access to Mediterranean Sea இதனால so அப்போ அவங்களுக்கு கிரிமியாக்கு மேல access தேவைப்படுதா. and also North Crimean Canal and water of the Dnieper River from mainland Ukraine to Peninsula. so அதுதான் வந்து அந்த canal தான் North Crimean Canal that will be carrying the water of the Dnieper River from mainland Ukraine to the Peninsula. so Ukraine வந்து அந்த பெனின்சுலாக்கு அந்த நைப்பர் ரிவர் வந்து வாட்டர் வந்து எடுத்துட்டு போகுதா. சோ அது வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணணும் ரஷ்யா. சோ இது எங்க இருக்கு? கெர்சன்ல அந்த சிட்டில இருக்கா. சோ பேசிக்கலி கிரிமியா வந்து ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கு அண்ட் நார்த்தன் கோஸ்ட் ஆஃப் பிளாக் சி அண்ட் சி ஆஃப் அஜாவ். அண்ட் ஆல்சோ இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் இஸ் சிம்ஃபெரோபோல். அண்ட் தென் இங்க ஒரு ஸ்ட்ரைட் இருக்கு, தட் இஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் கட்ச். இது வந்து தமன் பெனின்சுலா ஆஃப் ரஷ்யான் வந்து கர்ச் பெனின்சுலா ஆஃப் கிரிமியாக்கு வந்து கிரிமியன் பிரிட்ஜ் மூலமா கனெக்ட் பண்ற ஒரு ஸ்ட்ரைட். ஓகே, கர்ச் ஸ்ட்ரைட். அண்ட் வந்து கிரிமியா வந்து இன்டர்நேஷனலி யுக்ரைனோட பார்ட்டா தான் ரெகக்னைஸ் ஆயிருக்கு. ஆனா இப்போ 2014 வந்து ரஷ்யா வந்து அது ஆக்குபை லைக் இட் இஸ் அண்டர் ரஷ்யன் ஆக்குபேஷன். ஓகே, ஸோ செவஸ்டாபோல் வந்து கிரிமியாஸ் லார்ஜஸ்ட் சிட்டியா பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா. ஓகே, அண்ட் இட் இஸ் a site of major naval base. ஸோ இந்த ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா சல்ஹிர் அண்ட் ஆல்மா வந்து இங்க இருக்கிற ரிவர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோல். லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஏன் நியூஸ்ல இருந்தது? பாகிஸ்தான் வந்து சீஸ் ஃபயர்னு வயலேட் பண்ணிருக்காங்களாம் அலாங் தி லைன் ஆஃப் கண்ட்ரோல் இன் காஷ்மீர் வேலி. ஸோ அன்ப்ரொவோக்டு ஃபயரிங் இதெல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ அங்க வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே
நியூஸ்ல இருந்தது. ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து மிலிட்ரி கண்ட்ரோல் லைன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பவுண்டரியா ரெகக்னைஸ் ஆகல, ஒரு மிலிட்ரி கண்ட்ரோல் லைன் அவ்வளவுதான். பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எப்போ ஆரிஜின் ஆயிருக்கு? 1947 1948 இந்தியா பாகிஸ்தான் வார் இருந்தது இல்லையா? சோ காஷ்மீர் யாருக்குன்னு சொல்லி, சோ அந்த வார்க்கு அப்புறம் தான் இந்த மிலிட்ரி கண்ட்ரோல் லைன் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஏர்லியர் வந்து சீஸ் ஃபயர் லைன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நேம் மாத்தினாங்க. ஓகே, 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் following the Simla agreement. So அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் சிம்லா அக்ரிமெண்ட் அதுக்கப்புறம் தான் இங்க வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. So the length 740 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து இன்டர்நேஷனலி ரிகக்னைஸ்டு பவுண்டரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மிலிட்ரி கண்ட்ரோல் லைன், மிலிட்ரி பவுண்டரி அவ்வளவுதான். ஸோ சிம்லா அக்ரிமெண்ட் தான் இது வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் சீஸ் ஃபயர் ஹஸ் பீன் இன் பிளேஸ் அலாங் தி LOC சின்ஸ் November 2003. So அதான் இனிஷியலி சீஸ் ஃபயர் லைன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் திஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாசஸ் த்ரூ மவுண்டைன்ஸ், ஃபாரஸ்ட், ரிவர் வேலிஸ் எக்ஸெட்ரா. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஹெவி மிலிட்ரி டெப்ளாய்மெண்ட் இருக்கும், எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்கும், அவ்வளோ இதுவா இருக்கும். அண்ட் அங்க வந்து எவ்வளவு சீஸ் ஃபயர் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்களோ அது வயலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கன் ஃபயர், ஆர்டிலரி ஷெல்லிங் இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் அந்த சீஸ் ஃபயர் வயலேட் பண்ணி ஃபயர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, வயலேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து இன்னுமே இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ்ல அண்ட் சவுத் ஏஷியன் செக்யூரிட்டியில ஒரு கிரிட்டிக்கல் ஃபிளாஷ் பாயிண்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப். இதே நியூஸ்ல இருந்தது. இந்தியா வந்து சென்ட்ரல் அரேபியன் சீல அவங்களோட கிளைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்டெண்டட் கான்டினென்டல் ஷெல்ஃப், ஸோ பை நியர்லி 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சொல்லி. ஆனா ஏர்லியர் கிரைம்னு வந்து மாடிஃபை பண்ணி இப்ப என்ன பண்றாங்க, அவங்களோட அந்த சென்ட்ரல் அரேபியன் சீல கான்டினென்டல் எக்ஸ்டெண்டட் கான்டினென்டல் ஷெல்ஃப்ல அவங்களோட கிளைம்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லி பாத்தீங்கன்னா, சப்மர்ஜ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எ கான்டினென்ட் அண்டர் தி ஓஷன். ஓகேங்களா? ஸோ அந்த கான்டினென்ட்டோட எக்ஸ்டென்ஷன் which is submerged under the ocean. So அதுதான் continental shelf ன்னு சொல்றோம். So it stretches from continent's coastline to a drop off point known as shelf break. So அங்க coastline வந்து அந்த shelf break ன்னு சொல்லுவோம், அங்க வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகும். And then அந்த shelf break-க்கு அப்புறம் land வந்து descend ஆகும் steep towards deep ocean floor. அதுதான் வந்து continental slope ன்னு சொல்லுவோம். So continental shelf, shelf break, continental slope. So true boundary பாத்தீங்கன்னா the actual boundary of a continent is the edge of the continental shelf. நார்மலா நம்ம கோஸ்ட் லைன் தான் அந்த பவுண்டரியா கன்சிடர் பண்ணுவோம், ஆனா அங்க எக்ஸ்டென்ஷனும் இருக்கு. ஸோ அந்த கான்டினென்டல் ஷெல்ஃபோட இதுதான் வந்து நீங்க ட்ரூ பவுண்டரியா கன்சிடர் பண்ணணும், கோஸ்ட் லைன் கிடையாதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபார்மேஷன் வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ஒரு மில்லியன் ஆஃப் இயர்ஸ் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டான்சஸ் அண்ட் ஆர்கானிக் ரிமைன்ஸ் மூலியமா அது ஃபார்ம் ஆகுற பாடி ஷெல்ஃப். ஓகேங்களா? அண்ட் செடிமெண்ட் எல்லாம் இங்க வந்து ரிவர்ஸ் எல்லாம் இந்த ராக், சாயில், கிராவல் இதெல்லாம் கான்டினென்டல் எட்ஜஸ்க்கு எடுத்துட்டு போய் அங்க டிபாசிட் பண்ணி அங்க செடிமெண்ட் டிபாசிஷனும் இருக்கும். அண்ட் ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கூட இங்க வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ ஆர்கானிக் அக்யூமுலேஷனும் இங்க இருக்குமா. அண்ட் எக்கோசிஸ்டம் ஆப்வியஸ்லி சன்லைட் பெனிட்ரேட் திஸ் ஷாலோ வாட்டர் சப்போர்ட்டிங் ரிச் பயோடைவர்சிட்டி இருக்குமா. அண்ட் ஆல்சோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இங்க எடுத்துட்டு வந்து இந்த மெரைன் லைஃப் எல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குமா. ஸோ பயாலஜிக்கல் ரிச்னஸ் இஸ் தேர். அண்ட் கான்டினென்டல் ஷெல்ஸ் வந்து less than 10% ஆஃப் டோட்டல் ஓஷியன் ஏரியான்னு வந்து கவர் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, ஸோ now let's go for a quick revision. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்க்டிக் ரீஜன். ஸோ ஆர்க்டிக் ரீஜன் பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக்ல மெல்டிங் ஐஸ்னால வந்து இந்த நார்த்தன் சீ ரூட் இருக்கு. ஸோ இந்தியா வந்து யூரோப் அண்ட் ஏஷியா கூட ட்ரேட் பண்றதுக்காக இருக்கட்டும், அண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கட்டும், அண்ட் யூரோப் அண்ட் ஏஷியாக்கு நடுவில் ட்ரேடிங்கா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்தியா வந்து ஏர்லியாரவே ஸ்வால்பர்ட் ட்ரீட்டின்னு சொல்லி ரிசர்ச் ஸ்டேஷன் ஹிமாத்ரின்னு சொல்லி ஸோ இப்படி என்கேஜ்மெண்ட்ல தான் இருந்தாங்க ஆர்க்டிக்ல. ஸோ இப்போ அது வந்து நல்லா
ஹெல்ப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக கிரீன் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்க்டிக் ரீஜியன்ல அந்த சஸ்டைனபிலிட்டி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கா ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாம் இருக்கா, மினரல்ஸ் எல்லாம் இருக்கா, இப்போ டிஃபென்ஸ் அண்ட் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் தேவையான மெட்டல்ஸ், ஸோ இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே தேவையானது எல்லாமே அங்க இருக்குன்னு சொல்லும் போது ஸோ இட் இஸ் பீங் குட்ன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் வந்து இந்தியான்னு வந்து ரஷ்யா மூலியமா ஆர்க்டிக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்குமா. ஓகேங்களா. ஸோ ஜீரோ ஷேடோ டேனா என்னன்னா சன் வந்து நூன்ல கரெக்டா ஓவர் ஹெட்ல இருக்குமா. ஓகே, இதுக்கு ரீசன் என்னன்னா எர்த் வந்து 23.5 டிகிரி டில்ட் இருக்கும் அண்ட் தட் ஆர்பிட்ஸ் அரௌண்ட் தி சன். ஸோ திஸ் இஸ் த ரீசன். ஓகே, ஸோ டாபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டாபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் நடுவில் இருக்கிறதுல twice in a year அவங்க வந்து இது விட்னஸ் பண்ணுவாங்களா. ஓகேங்களா. கிரிமியா பாத்தீங்கன்னா எதுக்கு ரஷ்யா கிரிமியா வேணும்னு சொல்றாங்கன்னு சொல்லும் போது அந்த போர்ட்ஸ்க்கு எல்லாம் ஆக்சஸ் வேணுமா அவங்களுக்கு. அண்ட் இது வந்து எங்க இருக்கு, ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கு, பிளாக் சி ஆஃப் அஜோட நார்த்தன் கோஸ்ட்ல இருக்கு. அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கட்ச் எங்க இருக்குன்னு சொல்லி அது என்ன கனெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க பாக்கணும். அண்ட் இது வந்து யுக்ரைன் தான் இன்டர்நேஷனல் ரிகக்னைஸ்டு பார்ட் ஆஃப் யுக்ரைன், ஆனா ரஷ்யன் ஆக்குபேஷன்ல தான் இருக்கு. லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லும் போது இது இன்டர்நேஷனல் பவுண்டரி லைன் கிடையாது, இது ஒரு மிலிட்ரி கண்ட்ரோல் லைன் மட்டும்தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 47-48 வார்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அது சீஸ் ஃபயர் லைன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 71 வார்க்கு அப்புறம் 72 ஷிம்லா அக்ரிமெண்ட் அப்புறம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ சீஸ் ஃபயர் வந்து ஆப்ரேஷன் இருக்கு. ஆனா அந்த சீஸ் ஃபயர் வந்து ஃப்ரீக்வெண்டா வயலேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபயரிங் இது எல்லாமே நடந்துட்டே தான் இருக்குமா. And then continental shelf. So உங்களுக்கு continental shelf என்னன்னா continent வந்து extension part which is submerged under the ocean. So உங்களுக்கு continental shelf வந்து அந்த shelf break வரைக்கும் இருக்கிற அந்த region தான். continental coastline வந்து அந்த shelf break வரைக்கும். ஓகேங்களா. So நார்மலா இந்த continental coastline the boundary of the continent கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா true boundary வந்து அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் எண்ட் ஆகும்ல, அதுதான் ட்ரூ பவுண்டரி ஆஃப் கான்டினென்ட்டா கன்சிடர் பண்ணணுமா. இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரேக் ஷெல்ஃப் பிரேக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷெல்ஃப் பிரேக்குக்கு அப்புறம் அப்படியே ஸ்டீப்பா டிசென்ட் ஆகுமா, அதான் கான்டினென்டல் ஸ்லோப்னு சொல்றாங்க. இது வந்து பயோடைவர்சிட்டி பயாலஜிக்கலி எக்கோலஜிக்கலி வந்து ரொம்ப ரிச்சா இருக்கு, நியூட்ரியன் சப்ளை எல்லாம் நல்லா இருக்கு, செடிமெண்ட் டிபாசிஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் லெஸ் than 10% ஆஃப் டோட்டல் ஓஷன் ஏரியா. ஓகேங்களா. ஸோ ஆஸ்பிரன்ஸ் கீப் ரிவைசிங் தஸ். ஓகேங்களா. ஸோ என்ன நடக்குது, என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது ஸ்டாட்டிக் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ டு வெல், தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே, ஆல் த வெரி பெஸ்ட்.